ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ரிவ்யூ தான். ஸோ இந்த லேப்டாப் என்னதுன்னு நான் ரிவ்யூ பண்ணுறேன். இங்கே பாருங்க, நான் லேப்டாப் இதான் மேலே கவரெல்லாம் போட்டு கீழே வச்சுக்கலாம். ஸோ இந்த லேப்டாப்போட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஏசர் கம்பெனியில் ஏசர் ஸ்பின் 3. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏசர் கம்பெனி என்னோட லேப்டாப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாஸ்ட் லாக்டவுனில் தான் வாங்கினேன், 2019. நியர்லி இப்போ 2 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின் 3 இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேம் இருக்குது, வெப் கேம், அப்புறம் HDMI போர்ட் இங்கே இருக்குது. அதே சமயத்தில் வந்து நேரோ பேசல், அதுக்கப்புறம் வந்து டச் டிஸ்பிளே இங்கே பாருங்கள், டச் டிஸ்பிளே. அதே சமயத்தில் இங்கே வந்து நமக்கு இன்டெல் iCore 5 இருக்குது, கோர் i5 இருக்குது, 8th ஜென்ரேஷன். அதே சமயத்தில் nivdiaன்னு ஒரு சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் இங்கே வந்து நேரோ பெசல், இது பாருங்கள், நேரோவான பெசல். அதுக்கப்புறம் வந்து டச் டிஸ்பிளே 14 IPSல இருக்குது நமக்கு. அதே சமயத்தில் வந்து இந்த ரீசார்ஜபிள் ஸ்டைலஸ் பென். ஸோ அந்த பென்னு ஏசர் பெண்ணை காமிக்கிறேன். இது வந்து ஒருவேளை உங்களுக்கு வந்து தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து புதுசை கூட வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், பிட் பாயிண்டிங் கூட, அந்த பிட் பாயிண்ட் பண்ணி நீங்கள் என்னன்னா யூஸ் பண்ணலாம். இது ஓரளவு நான் இங்கே எழுதுனேன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், க்ரோம்னு எழுதுகிறேன், அந்த க்ரோம்னு இது வந்துடுச்சு. இது நம்ம வந்து பாருங்கள் நிறையா இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு, க்ரோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து புது டைப் ஆஃப் என்ன சொல்கிறது கீபோர்டு என்னமோ கொடுத்துருந்தாங்க அதில். அதுக்கப்புறம் HDMI போர்ட் இருக்குது, ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேம் வித் ஸ்பீக்கர், இதோ இங்கே ஸ்பீக்கர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பேட்ரி லைஃப், இது வந்து நமக்கு வந்து 12 hours அந்த மாதிரி இங்கே டைமிங்ஸோட எல்லாமே பக்காவாக கொடுத்துருவாங்க. இப்போ புது வர லேப்டாப் எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு HDMI போர்ட், அதுக்கப்புறம் வந்து பென்ட்ரைவ் போர்ட்டு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹெட்ஃபோன்ஸ், பென்ட்ரைவில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் USB அது மாதிரி சொருவிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பவர் பட்டன், நமக்கு அப்புறம் வந்து இங்கே பென் வந்து இங்கே போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இப்போது பென்னு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இது என்ன சொல்கிறது சார்ஜர், அதுக்கப்புறம் SD கார்டு. நான் அதுக்கப்புறம் சார்ஜர் எங்கே சொல்லணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், சார்ஜர் வந்து இங்கே தான் சொல்லணும், சார்ஜர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து உங்களுக்கு இது. அதுக்கப்புறம் வந்து இதில் நமக்கு CD போட்டு நம்ம வந்து தனியாக வேணால் எக்ஸ்டர்னலாக வாங்கிக்க வேண்டியதான். ஓகே, நான் வந்து இந்த ரைட்டிங்கோட இது காமிக்கிறேன். இது வந்து 360 டிகிரி, இதை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இது வந்து 360 டிகிரி ரொட்டேஷன். இங்கே வந்து நம்மளை கேட்கும், டு யூ வாண்ட் டு ஸ்விட்ச் டு டேப்லெட் மோட்? எஸ். ஸோ நான் டேப்லெட் மோடில் ஸ்விட்ச் பண்ணி, ஸோ எல்லாமே இருக்குது. அதான் நம்ம இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெனில் எழுதி காட்டுறதுக்காக நான் போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே இது கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் ஆன் ஸ்க்ரீன் கீபோர்ட். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டு நான் வந்து பெயிண்ட் எடுத்தாச்சு. நம்ம இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து எழுதுகிறேன். இது நீங்கள் எப்படி தேவையோ மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எழுதிக்கினா நீங்கள் வந்து நீங்கள் திக்னஸ் எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் திக்னஸ், அவ்வளோதான். இது யாருக்குமே தெரியாதது இல்லை. இந்த பெண்ணில் உங்களுக்கு எப்படி எழுதுதுன்னு காமிக்கிறேன் சமயத்தில். அவ்வளோதான். இங்கே நீங்கள் ட்ராயிங்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஹைலைட்டரும் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், ஹைலைட்டிங் ஆப்ஷன் இருக்கா. இது வந்து பென்னு. ஸோ இது வந்து பெயிண்ட், இது இங்கே பாருங்கள் பெயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பக்கெட் ஃபில் கொடுத்துட்டேன். அதே சமயத்தில் நீங்கள் வந்து இப்போ எரேசர் இருக்குது, நீங்கள் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சொன்ன திக்னஸ் வந்து ஃபுல் திக்னஸ் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், தொட்டோனே அலையுது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ஃபினிஷ். இதான் நம்மளோட எரேசர் திக்னஸ். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸுக்கு கூட தேவைன்னா இந்த மாதிரி மேத்ஸோ லொட்டலோஸ்கோ அந்த மாதிரி எழுதிட வேண்டியதான், எழுதிக்கின்னு ஜாலியாக இருக்க வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளோட லேப்டாப்பை பற்றி. அதே சமயத்தில் நான் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு கேமோட வியூ எப்படின்னு காமிக்கிறேன். ஒரு கேமோட வியூ WCC2 வேர்ல்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப், அது உள்ளே போகிறேன் நான். அது உள்ளே போயிட்டு இப்போ ஒரு ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும், ஈஸியாக நல்லா விளாட்றதுக்கு ஜாலியாக இருக்கும். நான் குயிக் ப்ளே எஸ் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். நான் வந்து இப்போ விளாட்றேன். அதான் இங்கே வந்து சவுண்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே கூட சவுண்டில் இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஒரு கேம் எடுப்போம், ஒரு 6. அவ்வளோதான், ஃபினிஷ். அவுட்டுன்னு நினைக்கிறேன், இல்லை அவுட்.
ஸோ பாருங்கள், எடுத்தோடனே அவுட் ஆகிட்டேன். இதில் ஒரு மொக்கை. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். நம்ம ஃபோனில் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஸ். நீங்கள் லைனாக அப்படியே தள்ளிட்டு போகலாம். இங்கே மாதிரி நான் இதை கிராஸ் கொடுத்துட்டேன். நீங்கள் எந்த ஆப் வேணுமோ நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே மோர் ஆப்ஸ், இங்கே வந்து டோன்ட் சேவ். அதே சமயத்தில் இங்கே நோட்டிஃபிகேஷன் சென்டர், இங்கே பாருங்கள், க்ளோஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன் லாக். உங்களுக்கு இப்படி கூட நீங்கள் வந்து திருப்பி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி கூட திருப்பிக்கலாம். நான் இப்போ வந்து செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டேன், கைப்பட்டு செட்டிங்ஸ் உள்ளே போயிடுச்சு. ரொம்ப டச் சென்ஸ் அதிகம் இதுக்கு. இங்கே பாருங்கள், ரொட்டேஷன் லாக் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆல் செட்டிங்ஸ் அப்படின்னு உள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே, சவுண்டு, நோட்டிஃபிகேஷன் சென்டர், ஹோம், ஆல் செட்டிங்ஸ் எல்லாமே இது உள்ளே இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் ஸ்னிப் இங்கே இருக்குது. அவ்வளோதான். ஸ்க்ரீன் சிக்னல் நீங்கள் என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஸ்னிப். அதுக்கப்புறம் வந்து ரொட்டேஷன் லாக். அதுக்கப்புறம் ஏர்ப்ளேன் மோட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே ஃபோக்கஸ் அசிஸ்ட், அது என்னன்னு தெரில எனக்கு ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பேட்ரி சேவர் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வந்து பிரைட்னஸ் கம்மியாகிடும். இங்கே பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ பேட்ரி சேவர் ஆஃப் பண்ணுறேன். நைட் லைட் எப்படின்னா ஒரு எல்லோவிஷ் கலர் காமிச்சிரும். அது ஃபோன்லேயே நிறையா இடத்துல இருக்குது. நியர்பை ஷேரிங், அது ஓரளவு இப்போ ஜூம் ஆன் பண்ணுறீங்கன்னா இது நியர்பை ஷேரிங் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். விபிஎன், வேறு கண்ட்ரிலேருந்து இது பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, ஃபோனும் இதுவும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஃபோனில் என்ன பண்ணுறோமோ அப்படியே இதிலே பண்ணுற மாதிரி. அவ்வளோதான். இது வந்து லாங்குவேஜ், ஏர்ப்ளேன் மோட் அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஓவராலாக சொல்கிறத பற்றி. நான் இந்த இது சொல்லிடுறேன், அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் அதெல்லாம் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே உங்களுக்கு. ப்ளூடூத் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கீபோர்டு, இங்கே வந்து ஸ்க்ரீன் வந்து டார்க்னஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது பிரைட்டு டார்க் அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டச்சு வந்து டச் மட்டும் தான் ஆகும். லேப்டாப் வந்து கீபோர்டெலாம் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஸ்க்ரீன் ஸ்ப்ளிட்டு, இங்கே எத்தனை ஸ்க்ரீன் வேணுமோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிரைட்னஸ் மோரு, இது வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது வந்து ஏர்ப்ளேன் மோட் ஆஃப் ஆன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்லீப் மோட். அதுக்கப்புறம் வந்து எஸ்கேப், இங்கே வந்து சவுண்ட் இன்க்ரீஸ், சவுண்ட் டிக்ரீஸ். இங்கே வந்து உங்களுக்கு இது தெரியும், சவுண்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். அதுக்கப்புறம் வந்து மியூட் ஆஃப், இது F8. அதுக்கப்புறம் வந்து இங்கே பிரிண்ட் ஸ்க்ரீன். இங்கே வந்து நான் ஒரு இது சொல்கிறேன், இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு. இது பாருங்கள், இந்த விண்டோஸ் பட்டன் அழுத்திட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன், அவ்வளோதான். ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், விண்டோஸ் பட்டன், பிரிண்ட் ஸ்க்ரீன், ஃபினிஷ். அதுக்கப்புறம் பவுஸ் பார், இன்சர்ட்டு, டெலீட். அப்புறம் நம்பர் லாக் பார்த்திங்கன்னா வந்து எல்லா கீஸுமே இங்கே இருக்கிற ஏபிசிடியில் ஒர்க் ஆகுது. சில கீஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகாது. நம்பர் லாக், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஈக்குவல் எல்லாமே டோட்டலாக ஃபினிஷ்ட். அவ்வளோதான் நான் இதை சொல்கிறது. இது பார்த்திங்கன்னா வந்து லேப்டாப் கவர். இது வந்து எங்கேயுமே சேஃபாக இருக்கிறதுக்காக உள்ளே வந்து டபுள் லேயர் ரப்பரு. அதே சமயத்தில் இது நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 64,000. இதை நான் வந்து இந்தியாவில் வாங்கலை, குவைத்தில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டு. ஸோ நான் இதோட வாரண்ட்டி கார்டை கொடுத்துருவேன், காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து மேனுவல், லேப்டாப் மேனுவல். இது நான் எத்தனை பேஜுக்கு இருக்குது? 5 பேஜுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இதான் லேப்டாப் மேனுவல். அதே சமயத்தில் இது இங்கே வேறு லாங்குவேஜில் கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இது என்னன்னே தெரில, இது வந்து புதுசாக புக்கு மாதிரி. இதை நான் இன்னும் பிரிக்கவே இல்லை. வந்து இங்கே பாருங்கள், இந்த பார் கோடு அதுக்காக. அதுக்கப்புறம் இதுவும் வந்து மேனுவல், இது எதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஏதாவது டவுட் உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஏதாவது இது வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், வாரண்ட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கேரண்டி. அவ்வளோதான் நான் இதை சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் காமிக்கிறேன். மவுஸு, ஜீனியஸ் கம்பெனி மவுஸ். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, அதை நான் உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன். பாருங்கள் மவுஸ். அதுக்கப்புறம் வந்து என் லேப்டாப் சார்ஜரை காமிக்க மறந்துட்டேன் பாருங்கள். இவ்வளோ சொன்ன லேப்டாப் சார்ஜர் இதுக்காக ஏசருக்காக வாங்கணும். அவ்வளோவா. இங்கே பாருங்கள், அசாப்புன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அதே சமயத்தில்
அவ்வளோதான் இதோட ப்ராடக்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கரெக்ட். ஸோ தேங்க்யூ மக்களே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம வந்து 400 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கு நான் இந்த வீடியோ அப்புறமா போடுறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், எதிர்பார்த்துட்டு இருங்க. மறக்காமல் ஸ்டே டியூட். தேங்க்யூ, பபாய். சரி, ரெடியா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு லேப்டாப் ரிவ்யூ